கூடாததுன்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். கீழ்மையானது தாமச குணம். தாமச குணம் உள்ளவங்களுக்கு தான் இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வர்றது. ராஜச குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கௌரவமானது, கர்வமானது, உயர்தரமானது அப்படிங்கிறது. பெரிய மனுஷனா தண்ணி அடிப்பான், சோசியல் ட்ரிங்க் பண்ணாதான் அவன் பெரிய மனுஷன் நினைக்கிறாங்க பற்றியில அந்த எண்ணம். ராஜச குணம் உள்ளவங்களுக்கும் அது கொஞ்சம் இருக்கும். ராஜச குணம்னு சொல்லக்கூடிய ரஜோத்தனமான குணம் உள்ளவங்களுக்கும் அது இருக்கு. சதாகாலம் குடித்தானா அவனுக்கு பேர் தாமச குணம். சோசியல் ட்ரிங்கருங்கிற பேரில் எப்போ ஒரு முறை குடித்தானா அவனுக்கு பேர் ராஜச குணம்னு அர்த்தம். எப்பவுமே குடிக்கலன்னா அவனுக்கு பேர் சத்குணம்னு அர்த்தம். எப்பவுமே குடிக்க மாட்டான், வாழ்நாளில் அவன் தொட்டே பார்த்துருக்க மாட்டான். சில்லற மாத்துக்கு கூட அல்லது நண்பர்களுக்காக கூட கொக்கோ கோலா குடிக்கிறங்கிற பேர்லேயோ கோக் குடிக்கிறங்கிற பேர்லேயோ கூட பாருக்கு போயிருக்க மாட்டான், ஒயின் ஷாப் கிட்ட போக மாட்டான். இது சத்குணம். அவனுக்கிட்ட இந்த சத்குணம் உள்ளவர்களிடம் தாமச குணம் கொண்ட நண்பர்களும் இருக்க மாட்டாங்க, ராஜச குணம் கொண்ட நண்பர்களும் இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் உறவுகள் கூட சவகாசம் இருக்காது. சத்குணம் உள்ளவர்களுக்கு இந்த ராஜச குணம் உள்ளவர்களோட நெருக்கம் இருக்காது. முக்கியமாக தாமச குணம் உள்ளவர்களோட சகவாசமே இருக்காது. நீங்கள் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்மையான ஒரு ஆள் பொருளாதாரத்தில் ரொம்ப நொடிச்சு போன ஒரு ஆள் இருக்காங்க நம்ம சொந்தக்காரன் அப்படின்னா, இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்னா அவங்களோட சவகாசம் அவ்வளோவா வச்சுக்க மாட்டான். அப்படியே வந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒரு கல்யாணத்துக்கோ கூப்பிட்டாலும் எது கூப்பிட்டாலும் பெரிய இது இருக்காது. ஆனால் வசதியானவன் வர்றான், சொசைட்டியில் மதிப்பானவன், பதவியில் இருக்கிறவன், பணம் இருக்கிறவன், இப்படி ஒருத்தன் உள்ளே வரான்னு வச்சுங்க, அவனை இவங்களே கூப்பிட்டு போய் மேடை வரைக்கும் எடுத்துக்கின்னு இப்படி க்யூவில் நின்று போய் கிஃப்ட்டு கூட்டு ஃபோட்டோ எடுக்காமல் இந்த பக்கமாக கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் விட்டு போய் டைனிங் ஹாலில் விடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஆக இந்த சொசைட்டியில் மதிப்பு உள்ளவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இந்த மதிப்பே இல்லாத கீழ்மையான குணம் உள்ளவங்களுக்கு இருக்காது. பொருளாதாரத்தில் பார்த்துருப்பீங்க. அதே போல தான் குணங்கள்லையும் அவங்களோட பழக்க வழக்கங்கள்லையும் கீழ்மையான பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் எவரும் மதிக்க மாட்டார்கள்.